இந்த தாவேக்கா கெடுறதே ஒரிஜினால தான். அவர் தன் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. திருமாவளவன் ஆட்சி விட்டு இது எப்போ வேணாலும் அமைச்சர் விட்டு வழங்கலானார். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் வந்து கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்குது? மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் தாவேக்காவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க, இதுதான் உண்மை. அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாரு. திருமாவளவனே சொல்லலை, அவர் அப்படி சொல்லலை. அவங்க ஏதோ கூட்டத்தில் நடந்த விஷயத்தை தான் சொன்னார், அவங்க மாற்றி சொல்கிறாங்க. ஏன் திருமாவளவன் சொல்லட்டுமே. அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். நேற்று டிவியில் இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், எப்பொழுது வேணாலும் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து விலகிடுவோம், அப்படி கூட வந்து நாங்கள் ஏற்றுக்கூடாதா? அவர் மேலே விமர்சனத்துக்கு அவர் பதில் கொடுத்தார், அவர் நெகட்டிவாக பேசலை. திருமாவளவனுக்கு ஜாட்ராவாக இருந்தால் ஒருத்தன் போய் விசிகாவில் சேருங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு தாவேக்கால உட்காந்துக்கிட்டு மந்திரி பதவியை அனுபவிச்சுட்டு திருமாவளவன் செய்கிற பயமுறுத்தலுக்கெல்லாம் நியாயம் கற்பிப்பீங்களா? விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், உங்கள் கட்சிக்கு பிரச்சனை வந்தால் அது அர்ஜுனால தான் வரும்னு. உங்கள் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இன்னொருத்தருக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார். அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்களை இவர் செய்து கொடுக்கிறார். நான் தாவேக்கா ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு குழு கொடுக்குறேன், திருமாவளவன் சொல்லக்கூடிய பல விஷயங்களை அர்ஜுன் சொல்லி செய்து கொண்டிருக்கிறார். வருங்காலத்தில் இது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கும். என்றைக்குமே அவரை தாவேக்காவுக்கு விசுவாசமாக இருக்க சொல்லுங்கள். திருமாவளவனுக்கு விசுவாசமாக இருந்தால் அவரை கட்சியை விட்டு தூக்கி திருமாவளவன் கட்சியில் போய் சேர சொல்லுங்கள். திருமாவளவன் 2 மந்திரி பதவியை அனுபவிச்சுக்கிட்டு இவர் சொல்கிற ஆளுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கிக்கிட்டு எப்படி மனசாட்சி இல்லாமல் பயமுறுத்துகிறார் தாவேக்காவை மக்கள் உணரணும். அவங்கள வச்சு நீங்கள் ஆட்சி பண்ணுறதுனால உங்களுக்கு கெட்ட பேர் தான். ஏற்கனவே சொல்லிட்டேன், தாவேக்காவுக்கு அவரை ஆட்சியில் வைத்திருந்தால் உங்களுக்கு கெட்ட பெயர். மாற்று ஜாதியினர் யாரும் உங்களை வெறுப்பார்கள். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஏன்னா கருத்தை பதிவது எங்கள் கடமை, உண்மையை சொல்வது எங்கள் கடமை. அதை கேட்குறதும் கேட்காததும் உங்கள் தலையெழுத்து.